வணக்கம். புதிய தலைமுறையின் டாப் 10 தேசம் சர்வதேசம் பகுதியில் செய்திகளை பார்க்கலாம். பாகிஸ்தானுக்கு முந்தைய காங்கிரஸ் அரசால் வழங்கப்பட்ட பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பாஜக அரசால் மீட்கப்படும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா உறுதியளித்தார். மாநிலங்களவையில் ஆபரேஷன் சிந்தூர் மீதான விவாதத்தில் உரையாற்றிய அவர் பகல்காம் தாக்குதலில் தொடர்புடைய 3 பயங்கரவாதிகளும் சுட்டுக் கொல்லப்பட்டதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர் இந்துக்கள் யாரும் தீவிரவாதிகளாக இருக்க முடியாது என கூறினார். காங்கிரஸ் கட்சிக்கு தேசிய பாதுகாப்பு முக்கியமல்ல என கூறிய அவர் வாக்கு வங்கி அரசியலில் மட்டுமே காங்கிரஸ் ஈடுபட்டு வருவதாக விமர்சித்தார். இதற்கிடையே அமித்ஷாவின் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். மக்களவையில் விளக்கமளித்த பிரதமர் நரேந்திர மோடி மாநிலங்களவைக்கு வந்து விளக்கம் தராததற்கு எதிர்ப்பு தெரிவித்து அவை நடவடிக்கைகளை புறக்கணித்து சென்றனர். கர்நாடக தேர்தலில் மோசடி நடந்ததாக கூறி அதற்கு எதிராக ஆகஸ்ட் 5ஆம் தேதி பெங்களூருவில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி போராட்டம் நடத்த உள்ளார். கடந்த ஆண்டு நடைபெற்ற மக்களவை பொதுத் தேர்தலில் ஒரு தொகுதியில் வாக்காளர் பட்டியல் முறைகேடுகள் நடந்ததாக குற்றம் சாட்டியுள்ள ராகுல் காந்தி அதற்கான ஆதாரம் தன்னிடம் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். போராட்டம் என்பது பொதுக்கூட்டமாக நடத்தப்படுமா அல்லது பேரணியாக நடக்குமா என்பது குறித்து பின்னர் அறிவிக்கப்படும் என மாநில துணை முதல்வர் சிவக்குமார் தெரிவித்துள்ளார். நீதிபதி யஷ்வந்த் வர்மாவின் நடத்தை மீது நம்பிக்கை ஏற்படவில்லை என்றும் அவர் நீதிபதி பதவியில் நீடிப்பது குறித்து நாடாளுமன்றம் முடிவு செய்யும் என்றும் உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. உங்கள் நடத்தை பலவற்றை சொல்கிறது. நீங்கள் ஒன்றை கண்டுபிடிக்க காத்திருந்து அது கிடைத்தவுடன் இங்கு வந்திருக்கிறீர்கள் என்றும் நீதிபதிகள் திபாங்கர் தத்தா, ஏஜி மாசி ஆகியோர் அடங்கிய அமர்வு தெரிவித்தது. டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மாவின் வீட்டிலிருந்து கடந்த மார்ச் மாதம் கட்டுக்கட்டாக எரிந்த நிலையில் பணம் கண்டெடுக்கப்பட்டது. இந்த விவகாரத்தில் தனது பதவி நீக்கம் மற்றும் உள் விசாரணை குழுவுக்கு எதிராக யஷ்வந்த் வர்மா உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். நேபாளத்தின் அனைத்துக் கட்சி குழுவினர் டெல்லியில் மத்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரியை சந்தித்து பேசினர். செப்டம்பர் மாதம் நேபாள நாட்டின் பிரதமர் ஷர்மா ஒலி இந்திய பயணம் மேற்கொள்வதற்கு முன்னதாக அனைத்துக் கட்சி குழுவினரின் வருகை அமைந்துள்ளது. அப்போது இரு நாடுகளுக்கு இடையிலான பன்முகத் துறைகளின் வாய்ப்புகள் குறித்து கலந்துரையாடப்பட்டதாக வெளியுறவுத்துறை தெரிவித்தது. மருத்துவ விநியோக ஊழல் தொடர்பாக சத்தீஸ்கரின் 18 இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை மேற்கொண்டது. மோக்ஷித் கார்ப்பரேஷன், மருத்துவ சேவைகள் கழகம் மற்றும் சுகாதார சேவைகள் இயக்குநரகம் ஆகியவற்றின் மீது கூறப்படும் 500 கோடி ரூபாய் மருத்துவ விநியோக ஊழல் தொடர்பாக இந்த சோதனை நடைபெற்றது. ராய்ப்பூர், துர்க் மற்றும் அதன் அருகில் உள்ள இடங்களில் உள்ள மருத்துவ சேவைகள் கழகம் மற்றும் சுகாதார சேவைகள் இயக்குநரக அதிகாரிகள், மருத்துவ சப்ளையர்கள், அவர்களுடன் தொடர்புடைய இடங்களில் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டது. பீகார் மாநிலம் பாங்கா மாவட்டத்தில் 131 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மணல் கொள்ளை நடந்துள்ளதாகவும் இதில் சில அரசியல்வாதிகளுக்கும் தொடர்பிருக்கலாம் எனவும் அமலாக்கத்துறைக்கு அம்மாநில அரசுக்கு கடிதம் எழுதியுள்ளது. 2015 முதல் 2021 வரை 28 ஆற்று படுகைகளில் மணல் அள்ள அனுமதி பெற்றிருந்த மகாதேவ் என்கிளேவ் நிறுவனம் மீது இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. ஐஐடி பாட்னா தயாரித்த ஒரு புவிசார் அறிக்கையின்படி 2016 முதல் 2021 வரை இந்நிறுவனத்தால் 11.99 கோடி கனமீட்டர் மணல் சட்டவிரோதமாக எடுக்கப்பட்டுள்ளது என்றும் இதனால் அரசுக்கு 131 கோடி ரூபாய்க்கும் மேல் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அமலாக்கத்துறை கண்டறிந்துள்ளது. முன்னதாக லோக் அதாலத் மூலம் விசாரிக்கப்பட்ட இந்த வழக்கில் குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கப்படாமல் வெறும் அபராதத்துடன் முடித்து வைக்கப்பட்டது. இந்நிலையில் அமலாக்கத்துறை இப்போது புதிதாக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யுமாறு கோரியுள்ளது. இந்த மோசடியில் அரசியல்வாதிகளின் தொடர்பு குறித்தும் அமலாக்கத்துறை சந்தேகம் எழுப்பியுள்ளது. பிரபல ஹிந்தி நடிகர் சல்மான்கான் மீதான மான் வேட்டை வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வருகிறது. ராஜஸ்தான் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனுக்கள் சல்மான்கான் தரப்பிலிருந்தும் ராஜஸ்தான் அரசு தரப்பிலிருந்தும் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. இந்த மனுக்கள் மீது செப்டம்பர் 22ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகின்றன. கடந்த 1998ஆம் ஆண்டு சட்டவிரோதமாக மான்களை வேட்டையாடியதாக தொடுக்கப்பட்ட வழக்கில் சல்மான்கானை குற்றவாளி என ஜோத்பூர் நீதிமன்றம் 2018ஆம் ஆண்டு அறிவித்தது. இதையடுத்து அவருக்கு 5 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. புனேவில் கார்கில் போர் வீரரான ஹக்கீமுத்தீன் ஷேக் என்பவரின் குடும்பத்தினரை வங்கதேசவர்கள் என கூறி மன உளைச்சலுக்கு ஆளாக்கிய சம்பவம் அரங்கேறியுள்ளது.
60 பேர் கொண்ட கும்பல் அவரின் வீட்டிற்குள் புகுந்து அவர்களை வங்கதேச குடிமக்கள் என கூறி இந்திய குடியுரிமை ஆவணங்களை கேட்டு மிரட்டியதாக கூறப்படுகிறது. சீருடையில் இல்லாத காவல்துறையினரும் அதில் இடம்பெற்றிருந்ததாகவும் தொடர்ந்து ஷேக்கின் குடும்பத்தினரை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரித்ததாகவும் கூறப்படுகிறது. சட்டவிரோத குடியேற்றத்தை தடுக்கவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சத்தீஸ்கரில் உள்ள அரசு தொடக்கப்பள்ளியின் ஆசிரியர் ஒருவர் 11, 19 ஆகிய ஆங்கில சொற்களை சரியாக எழுத முடியாமல் திணறிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. மாவட்ட கலெக்டர் திடீரென அங்கு ஆய்வு மேற்கொண்ட போது இந்த சம்பவம் நடந்துள்ளது. அப்போது 11 என்ற சொல்லை உச்சரித்து எழுதச் சொன்னபோது ஆசிரியர் பலமுறை முயன்றும் தவறாகவே எழுதினார். இது மாநில கல்வித்துறையில் உள்ள குறைபாடுகளை வெளிச்சம் போட்டு காட்டும் வகையில் உள்ளதாக கல்வியாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். यहाँ सर 11 जो लिखे हैं उसको अंक में लिखिएगा. மத்திய பிரதேசத்தில் கணவரை கொலை செய்த வழக்கில் முன்னாள் பேராசிரியர் மமதா பதக்கிற்கு ஆயுள் தண்டனையை அம்மாநில உயர்நீதிமன்றம் உறுதிப்படுத்தியுள்ளது. 2021ஆம் ஆண்டு மமதா பதக்கின் கணவரான மருத்துவர் நீரஜ் பதக் மின்சாரம் பாய்ந்து வீட்டில் உயிரிழந்து கிடந்தார். இந்த மரணத்திற்கு மம்தாவே காரணம் என கூறி அவரை காவல்துறையினர் கைது செய்தனர். இது தொடர்பான மேல்முறையீட்டு வழக்கின் விசாரணை உயர்நீதிமன்றத்தில் வந்த நிலையில் மமதா தனக்காக தாமே வாதாடினார். அப்போது வாதங்களை ஏற்க மறுத்த உயர்நீதிமன்றம் அவருக்கு கீழ் நீதிமன்றம் அளித்த ஆயுள் தண்டனையை உறுதிப்படுத்தியது. புதிய வருமான வரி மசோதாவில் வரி விகிதங்களில் எந்த மாற்றமும் இல்லை என வருமான வரித்துறை அறிவித்துள்ளது. புதிய வருமான வரி மசோதா 2025இல் நீண்டகால மூலதன லாப வரியை மாற்றும் திட்டம் எதுவும் இல்லை என தெளிவுபடுத்தியுள்ளது. இது வரி விகிதங்களை மாற்றுவதற்காக அல்ல என்றும் மொழியை எளிதாக்கவும் காலம் கடந்த சட்டப்பிரிவுகளை நீக்கவும் உருவாக்கப்பட்டதாக விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. இந்த மசோதா பிப்ரவரியில் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு நாடாளுமன்ற குழுவிடம் பரிசீலனைக்கு அனுப்பப்பட்டது. ஜூலை 21ஆம் தேதி அக்குழு பரிந்துரைகளை தாக்கல் செய்துள்ளது. ரஷ்யாவின் கம்சட்கா தீபகற்பத்திற்கு அருகே ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் ஜப்பான் மற்றும் ஹவாயில் விடுக்கப்பட்டிருந்த சுனாமி எச்சரிக்கை தற்போது தணிந்துள்ளது. நிலநடுக்கத்தால் உருவான அலைகள் ஜப்பான் மற்றும் ஹவாயின் சில கடலோர பகுதிகளை தாக்கிய போதும் எதிர்பார்க்கப்பட்ட அளவுக்கு பெரிய அலைகள் எதுவும் ஏற்படவில்லை. இதனால் எச்சரிக்கை நிலை குறைக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே கடலோர பகுதிகளிலிருந்து மக்கள் வெளியேற்றப்பட்டனர். எனினும் பெரிய அளவில் சேதமோ உயிரிழப்போ ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து கடலோர பகுதிகளில் இயல்பு நிலை படிப்படியாக திரும்ப தொடங்கியுள்ளது. ரஷ்ய கடல் பகுதியில் ஏற்பட்ட 8.8 ரிக்டர் அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து தென் அமெரிக்க நாடுகளில் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. பிரெஞ்சு பாலினேசியா முதல் சிலி வரை இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. இதையடுத்து சிலி அரசு தனது அனைத்து கடலோர பகுதிகளுக்கும் ஈஸ்டர் தீவு மற்றும் சிலி அண்டார்டிக் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் ரெட் அலர்ட் விடுத்தது. தொடர்ந்து கடலோர பகுதிகளிலிருந்து மக்கள் வெளியேற்றப்பட்டனர். கல்வி நிலையங்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டு மருத்துவ மையங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டன. ரஷ்யாவில் 8.8 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்ட நிலையில் இதுவரை உலகில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த பூகம்பங்கள் குறித்து பார்க்கலாம். தென் அமெரிக்க நாடான சிலியில் 1960ஆம் ஆண்டு 9.5 ரிக்டர் அலகில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. இதனாலும் இதனை தொடர்ந்து வந்த சுனாமியாலும் சுமார் 1600 பேர் இறந்தனர். ஆயிரக்கணக்கானோர் காயமடைந்தனர். அமெரிக்காவின் வடமேற்கு முனையில் உள்ள அலாஸ்காவில் 1964இல் 9.2 ரிக்டர் அலகில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. 5 நிமிடங்களுக்கு மேல் நீடித்த பூகம்பத்தில் 130 பேர் இறந்தனர். 2004இல் இந்தோனேசியாவின் சுமத்ராவில் 9.1 ரிக்டர் அலகில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. இதில் தென்கிழக்காசிய நாடுகள், தெற்காசிய நாடுகளில் 2,30,000 பேர் உயிரிழந்தனர். இந்தோனேசியாவில் மட்டும் 1,67,000 பேர் மாண்டனர்.
தமிழகம், ஆந்திரா பகுதிகளிலும் பல்லாயிரம் பேர் உயிரிழந்தனர். ஜப்பானில் 2011 கடலுக்கடியில் 9.1 ரிக்டர் அலகில் ஏற்பட்ட பூகம்பம், அதனைத் தொடர்ந்து வந்த சுனாமியால் 18,000 பேர் மாண்டனர். இதில் ஃபுகுஷிமா அணுமின் உற்பத்தி நிலையமும் பாதிக்கப்பட்டது. நிலநடுக்கம், சுனாமி ஏற்படும் பகுதிகள் எவை என்பதை பொறுத்தே உயிரிழப்புகளின் அளவும் அமைகின்றன. உதாரணமாக, மக்கள் நெருக்கம் குறைந்த அலாஸ்காவில் 9.2 ரிக்டர் அலகில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் 130 பேர் மட்டுமே உயிரிழந்தனர். சுமத்ராவில் 9.1 ரிக்டர் அலகில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் 2.3 லட்சம் பேர் உயிரிழந்தனர். மக்கள் நெருக்கம் மிகுந்த தெற்கு தென்கிழக்காசிய பகுதிகளில் இது நடந்ததால் பாதிப்புகள் மிக மிக அதிகமாக இருந்தன. ரஷ்யாவின் கம்சட்கா தீபகற்பத்திற்கு அருகே நிலநடுக்கம் ஏற்பட்ட போது கடற்சிங்கங்கள் செய்வதறியாமல் தவித்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன. அன்சிபெரோ தீவில் 8.8 ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்ட நிலையில் இதனால் பீதியடைந்த ஸ்டெல்லர் கடற்சிங்கங்கள் அங்கிருந்து தப்பிக்க வழி தெரியாமல் தேடினர். இந்த காட்சியை படகில் சென்ற ஒரு சுற்றுலா பயணி வீடியோவாக படம் பிடித்து வெளியிட்டுள்ளார். ஜப்பானில் ஜூலை மாதம் பெரும் நிலநடுக்கம் மற்றும் அதைத் தொடர்ந்து சுனாமி வரும் என்ற தீர்க்கதரிசி ரியோ டட்சுகியின் கணிப்பு இம்முறையும் பலித்துவிட்டதாக ஜப்பானியர்கள் கூறுகின்றனர். எதிர்காலத்தை கணிக்கும் உலக புகழ்பெற்ற நாஸ்ட்ராடாமஸ் பாபா வாங்கா வரிசையில் தங்கள் நாட்டின் ரியோ டட்சுகியையும் ஜப்பானியர்கள் சேர்த்துள்ளனர். புதிய பாபா வாங்கா என்றே இவரை அழைக்கின்றனர். 2011 ஜப்பானில் பெரும் நிலநடுக்கம், சுனாமி வரும் என்ற கணிப்பு அப்படியே பலித்தது. அதுபோல அவரது பல கணிப்புகள் பலித்த நிலையில் 2025 ஜூலை 5ஆம் தேதி ஜப்பானை பெரும் பூகம்பம், சுனாமி தாக்கும் என கணித்திருந்தார். இதனால் அந்த நாளில் ஜப்பானில் மக்கள் மிகவும் உஷாராக இருந்தனர். வெளிநாடுகளிலிருந்து சுற்றுலா பயணிகள் வருவது கூட குறைந்தது. ஆனால் அன்று எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கவில்லை. ஆனால் அதே ஜூலை மாதம் சில வாரங்கள் கழித்து பெரும் நிலநடுக்கமும் சுனாமியும் ஜப்பானின் வடபகுதியை தாக்கியுள்ளது. ரஷ்யாவில் நிலநடுக்கம் ஏற்பட்டாலும் அதன் அதிர்வுகள் ஜப்பானிலும் பாதிப்பை ஏற்படுத்தின. டட்சுகியின் கணிப்பு தாமதமாக நடந்தாலும் நிஜமாகிவிட்டதாக சமூக வலைதளங்களில் ஜப்பானியர்கள் வியப்புடன் பகிர்ந்து வருகின்றனர். சமூக சேவையாளரும் தமிழ் சமூகத்தைச் சேர்ந்தவருமான மருத்துவர் மிசல் ஆனந்தராஜ் ஆஸ்திரேலியாவில் முதல் முறையாக செனட் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இவர் தற்போது ஆஸ்திரேலிய தொழிலாளர் கட்சியின் உறுப்பினராக விக்டோரியா மாநிலத்திற்கான செனட் பிரதிநிதியாக பதவியேற்றுள்ளார். மிசல் ஆனந்தராஜ் ஒரு தொற்றுநோய் நிபுணர் மற்றும் ஆராய்ச்சி மருத்துவர் ஆவார். கொரோனா தொற்று காலத்தில் முன்னணி மருத்துவராக பணியாற்றினார். மிசல் ஆனந்தராஜ் இலங்கையிலிருந்து வந்த தமிழ் குடும்பத்தைச் சேர்ந்தவர். இவரது உயர்வு ஆஸ்திரேலியாவில் வாழும் தமிழ் சமூகத்திற்கும் அகதிகளாக குடியேறிய பல குடும்பங்களுக்கும் பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள அன்னம்புத்தூர் கிராம ஏரியில் 7ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த சுமார் 1300 ஆண்டுகள் பழமையான பல்லவர் கால ஐயனார் சிலை கண்டெடுக்கப்பட்டுள்ளது. ஐயனாரின் பாதத்தின் கீழே குடை, சாமரம், குதிரை, நாய், விளக்கு ஆகியவை பொறிக்கப்பட்டு இது தனித்தன்மை வாய்ந்த சிற்பமாக உள்ளது. இந்த ஐயனார் சிலை அப்பகுதியின் வரலாற்று முக்கியத்துவத்தை உணர்த்துவதாக ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். இந்தியாவில் 1 கோடி வீடுகளில் வரும் நிதியாண்டில் சூரிய ஒளி மின்சார வசதி தரப்படும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாடாளுமன்றத்தில் பேசிய மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி, மரபுசாரா எரிசக்தி பயன்பாட்டை அதிகரிப்பதற்காக அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார். கடந்த மாதம் 30ஆம் தேதி வரை 11,279 மெகாவாட் மரபுசாரா எரிசக்தி உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். கூகுள் தனது மேம்படுத்தப்பட்ட AI வீடியோ உருவாக்கும் மாடலான VEO3 ஃபாஸ்டை அறிமுகப்படுத்தியுள்ளது. வெர்டெக்ஸ் AI தளத்தின் மூலம் கிடைக்கும் இந்த மாடல் ஏற்கனவே உள்ள VEO3 உடன் ஆகஸ்ட் முதல் படங்களை வீடியோவாக மாற்றும் இமேஜ் டு வீடியோ திறனையும் வழங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தவறான தகவல்களை தடுக்க VEO3 மற்றும் VEO3 ஃபாஸ்ட் மூலம் உருவாக்கப்படும்
அனைத்து வீடியோக்களிலும் டிஜிட்டல் வாட்டர்மார்க் அச்சிடப்படும் என கூகுள் தெரிவித்துள்ளது. So make sure to hit the like button, subscribe to this channel, and let's get started. ஆஸ்திரேலியாவில் 16 வயதிற்கு உட்பட்டவர்கள் பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ள சமூக ஊடக தளங்களின் பட்டியலில் யூடியூபும் சேர்க்கப்பட்டுள்ளது. மின்னணு பாதுகாப்பு ஆணையத்தின் பரிந்துரையை ஏற்று இந்த நடவடிக்கையை ஆஸ்திரேலிய அரசு எடுத்துள்ளது. வரும் டிசம்பர் முதல் அமலுக்கு வரும் இந்த சட்டத்தின்படி 16 வயதிற்கு உட்பட்டவர்கள் யூடியூப் உள்ளிட்ட சமூக ஊடக தளங்களில் கணக்குகள் தொடங்க முடியாது. சட்டத்தை மீறும் தளங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பிரபல யூடியூபரான ஜிம்மி டொனால்ட்சன் எனப்படும் மிஸ்டர் பீஸ்ட் 40 கோடி சப்ஸ்கிரைபர்களை பெற்று சாதனை படைத்துள்ளார். இந்த மைல்கல்லை எட்டிய முதல் தனிநபர் என்ற பெருமையை பெற்றுள்ளார். இதை அங்கீகரிக்கும் விதமாக அவருக்கு யூடியூப் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி நீல் மோகன் ஒரு பிரத்யேக பிளே பட்டனை வழங்கி வாழ்த்தினார். பெருகூட்டப்பட்ட உலோகத்தில் நீல நிற கல் பதிக்கப்பட்டு தனித்துவமாக வடிவமைக்கப்பட்ட இந்த பிளே பட்டனின் புகைப்படம் அனைவரையும் வெகுவாக கவர்ந்துள்ளது. கர்நாடக மாநிலம் மங்களூருவைச் சேர்ந்த ரெமோனா எவட் பெரோரா என்ற கல்லூரி மாணவி 170 மணி நேரம் தொடர்ந்து பரதநாட்டியம் ஆடி உலக சாதனை படைத்துள்ளார். ஜூலை 21ஆம் தேதி தொடங்கி ஜூலை 28ஆம் தேதி வரை நடந்த இந்த நிகழ்வை கோல்டன் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் அங்கீகரித்துள்ளது. 3 மணி நேரத்திற்கு ஒரு முறை 15 நிமிடங்கள் மட்டுமே இடைவெளி எடுத்துக் கொண்ட ரெமோனாவின் இந்த சாதனை அவரது அசைக்க முடியாத உறுதியையும் கலை மீதான அவரது அர்ப்பணிப்பையும் வெளிப்படுத்துவதாக கலை ரசிகர்கள் தெரிவித்தனர். பாகிஸ்தான் அரசு கிரிப்டோ கரன்சியை பொது பயன்பாட்டுக்கு கொண்டுவர தீவிரமாக திட்டமிட்டு வருகிறது. முதற்கட்டமாக வங்கிகள், வெளிநாட்டு நாணய பரிவர்த்தனை நிறுவனங்கள் மற்றும் தங்க வர்த்தகத்தில் கிரிப்டோ கரன்சிகளை அங்கீகரிக்க பாகிஸ்தான் திட்டமிட்டு வருகிறது. கிரிப்டோக்கள் தான் எதிர்கால நாணயம் என்ற நிலைப்பாட்டில் பாகிஸ்தான் ஸ்டேட் வங்கி டிஜிட்டல் நாணயத்திற்கான முன்னோட்டத்தையும் தொடங்கவும் மெய்நிகர் சொத்துக்களை ஒழுங்குபடுத்துவதற்கான சட்டத்தை இறுதி செய்யவும் தயாராகி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கோவா அரசு கடந்த 5 ஆண்டுகளில் சூதாட்ட விடுதிகள் மூலம் 1661 கோடி ரூபாய்க்கு மேல் வருவாய் ஈட்டியுள்ளதாக முதலமைச்சர் பிரமோத் சாவந்த் சட்டசபையில் தெரிவித்தார். கோவாவில் தற்போது 6 கடல் சூதாட்ட விடுதிகளும் 10க்கும் மேற்பட்ட நில சூதாட்ட விடுதிகளும் செயல்பட்டு வருகின்றன. 2021-22ஆம் நிதியாண்டில் 186 கோடி ரூபாய், 2022-23இல் 354 கோடி ரூபாய், 2023-24இல் 603 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டப்பட்டுள்ளது. மாண்டவி நதியிலிருந்து கடல் சூதாட்ட விடுதிகளை மாற்றுவதற்கான மாற்று இடம் அடையாளம் காணப்பட்டு வருவதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். மிக களைப்பாக இருக்கிறேன், ஆனால் ஓய்வெடுக்க பயமாக இருக்கிறது. ஓய்வெடுத்தால் உணவு கிடைக்காது என சீனாவில் உணவு டெலிவரி செய்யும் ஊழியர் வேலைக்கு நடுவே மனமுடைந்து பேசும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது. ஆசிரியர்களின் எச்சரிக்கையை மீறி பள்ளி படிப்பை கைவிட்டது இப்போது எவ்வளவு பெரிய தவறு என்பதை உணர்கிறேன். தினமும் 10 மணி நேரத்திற்கு மேல் உழைக்கிறேன். அடிப்படை தேவைகளை கூட பூர்த்தி செய்ய முடியவில்லை என்று கண்ணீரோடு அவர் பகிரும் கதை சீன இளைஞர்களின் அவல நிலையை பிரதிபலிப்பதாக உள்ளது என்று சமூக வலைதளங்களில் கருத்துக்கள் பகிரப்படுகின்றன. டெல்லியைச் சேர்ந்த 3 சிறுவர்கள் சல்மான் கானை காண்பதற்காக யாருக்கும் தெரியாமல் மும்பைக்கு சென்றுள்ளனர். அவர்கள் மூவரையும் 4 நாட்களுக்கு பிறகு மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக் ரயில் நிலையத்தில் காவல்துறையினர் கண்டுபிடித்துள்ளனர். ஒரே பள்ளியில் படிக்கும் 3 சிறுவர்கள் ஆன்லைன் கேமில் மகாராஷ்டிராவைச் சேர்ந்த வாகத் என்பவருடன் நண்பர்களாகியுள்ளனர். இந்நிலையில் மும்பையில் நட்சத்திரங்களை சந்தித்ததாகவும் உங்களையும் சந்திக்க வைக்க முடியும் என வாஹித் கூறியதை அடுத்து வீட்டில் யாருக்கும் தெரியாமல் 3 சிறுவர்களும் சென்றது தெரியவந்தது. மைசா பட பூஜையின் போது கோண்டு பழங்குடி மக்களுடன் நடிகை ராஷ்மிகா நடனமாடியது இணையத்தில் வைரலாகி வருகிறது. இயக்குநர் ரவீந்திர புல்லை இயக்கத்தில் மைசா என்ற புதிய படத்தில் இதுவரை இல்லாத தோற்றத்தில் நடிகை ரஷ்மிகா மந்தனா நடிக்கிறார். கோண்டு பழங்குடி மக்களின் பண்பாட்டு பின்னணியோடு உருவாக உள்ள இந்த படத்தின் பூஜை ஹைதராபாத்தில் சமீபத்தில் நடைபெற்றது. பட பூஜையின் போது நடனமாடிய கோண்டு பழங்குடி பெண்களுடன் நடிகை ரஷ்மிகாவும் உற்சாகமாக நடனமாடினார்.
அமெரிக்காவின் பொருளாதார தடை தன் வாழ்க்கையை கடுமையாக பாதிக்கும் என்று காசா மீதான இஸ்ரேலின் கொள்கைகளை வெளிப்படையாக விமர்சித்து வரும் ஐநா ஆய்வாளர் பிரான்சிஸ்கா அல்பானிஸ் தெரிவித்துள்ளார். எனினும் இந்த தடைக்கு பயந்து இஸ்ரேல் மீதான எனது கருத்தை மாற்றிக்கொள்ளப் போவதில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். ராஜஸ்தான் மாநிலத்தின் பண்டி பகுதியில் பெய்து வரும் கனமழையால் மேச் நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் பல்வேறு வீடுகளும் வீதிகளும் வெள்ளத்தில் மூழ்கின. நதி அருகில் உள்ள மக்கள் உயரமான பகுதிகளுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மீட்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டு பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு அத்தியாவசிய உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. முக்கிய சாலைகள் மூடப்பட்டு போக்குவரத்து மாற்று வழியில் திருப்பிவிடப்பட்டுள்ளன. கனமழையால் ராஜஸ்தான் மாநிலம் சவாய் மாதோப்பூரிலிருந்து மத்திய பிரதேசம் செல்லும் முக்கிய சாலை இரண்டாக உடைந்துள்ளது. சாம்பல் ஆற்றை கடக்கும் பகுதியில் உடைந்த சாலையால் சவாய் மாதோப்பூர் மற்றும் மத்திய பிரதேசம் இடையான போக்குவரத்து முழுமையாக துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் வர்த்தக மற்றும் அவசர சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. சாலையை சீரமைக்கும் வரை மாற்றுப்பாதையை பயன்படுத்துமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மத்திய பிரதேசத்தில் 23,000க்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் சிறுமிகள் காணாமல் போயுள்ளதாக அதிர்ச்சிக்குரிய தகவல் வெளியாகியுள்ளது. காணாமல் போனவர்களில் பெரும்பாலானோர் 18 முதல் 30 வயது வரையிலானவர்கள் என்றும் சுமார் 5,000 பேர் 18 வயதுக்குட்பட்ட சிறுமிகள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அதிர்ச்சியூட்டும் தகவல் மத்திய பிரதேசத்தில் பெண் குழந்தைகள் மற்றும் பெண்களின் பாதுகாப்பு குறித்து பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. இதற்கு தீர்வு காண மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். நியூசிலாந்தில் உள்ள குளோரியாவில் என்ற கிறிஸ்துவ மதக்குழுவின் தலைவர் ஹோவர்ட் டெம்பிள் பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிராக தான் நிகழ்த்தியுள்ள பாலியல் அத்துமீறல் குற்றச்சாட்டுகளை ஒப்புக்கொண்டுள்ளார். அவர் மீது 12 பாலியல் வன்கொடுமை குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன. குளோரியாவில் சுமார் 600 பேர் கொண்ட ஒரு தனித்த சமூகமாக உள்ளது. அங்கு கடந்த 20 ஆண்டுகளாக 9 முதல் 20 வயதுக்குட்பட்டவர்களை அவர் துன்புறுத்தியதாக கூறப்படுகிறது. 85 வயதாகும் டெம்பிளுக்கு 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. சிங்கப்பூரில் வேலை வாங்கி தருவதாக பெண்ணை ஏமாற்றி பணம் மோசடி செய்த வழக்கில் 20 வயது இந்திய இளைஞர் சரண்ஜித் சிங்குக்கு சிங்கப்பூர் நீதிமன்றம் 13 வார சிறை தண்டனை விதித்துள்ளது. அந்த பெண்ணின் உறவினர்களுக்கு வேலை பெற்று தருவதாக கூறி விண்ணப்பத்துக்காக தலா 2.5 லட்சம் ரூபாய் பெற்றதாகவும் சிங்கப்பூர் அமைச்சகத்தின் போலியான ஆவணங்களையும் வேலை அனுமதி கடிதங்களையும் அனுப்பியுள்ளதாகவும் இளைஞர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. உகாண்டா மற்றும் தெற்கு சூடான் படைகளுக்கிடையே எல்லையில் நடந்த மோதலில் 4 பேர் உயிரிழந்ததாக உகாண்டா ராணுவம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையே பல ஆண்டுகளாக எல்லை பிரச்சினை நிலவி வருகிறது. இந்நிலையில் கடந்த திங்கட்கிழமை தெற்கு சூடான் வீரர்கள் உகாண்டா எல்லைக்குள் நுழைந்தனர் என்று கூறப்படுகிறது. அப்போது உகாண்டா ராணுவ வீரர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார் என்றும் இதற்கு பதிலடியாக உகாண்டா படைகள் நடத்திய தாக்குதலில் 3 தெற்கு சூடான் வீரர்கள் கொல்லப்பட்டதாகவும் உகாண்டா ராணுவ செய்தி தொடர்பாளர் மேஜர் ஜெனரல் ஃபெலிக்ஸ் குலிகே தெரிவித்தார். ஏமன் நாட்டின் கிழக்கு பகுதிகளில் தொடர்ந்து மின்சார பற்றாக்குறையால் அடிப்படை வசதிகள் கோரி 3வது நாளாக அந்நாட்டு மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டங்கள் தீவிரமடைந்த நிலையில் போராட்டக்காரர்கள் சிலர் அங்குள்ள முக்கிய சாலைகளை முடக்கியதுடன் வாகன டயர்களை தீயிட்டு கொளுத்தியதாகவும் கூறப்படுகிறது. கடுமையான எரிபொருள் பற்றாக்குறை நிலவி வருவதால் அந்நாட்டின் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள ஹத்ராமவுத் மாகாணத்தில் நாள்தோறும் சுமார் 19 மணி நேரம் மின்சாரம் துண்டிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. நைஜீரியாவில் செவிலியர்கள் வேலைநிறுத்தத்தை தொடங்கியுள்ளனர். ஊதிய உயர்வு, பாதுகாப்பான பணிச்சூழல், மருத்துவமனையில் உள்ள வசதிகளை மேம்படுத்துதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். அரசுக்கு தாங்கள் கொடுத்த கால அவகாசம் நிறைவடைந்த நிலையில் பணி நிறுத்தத்தை தொடங்கியுள்ளனர். இதனால் நைஜீரியாவில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் பணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. 25,000 செவிலியர்களை உறுப்பினராக கொண்ட தேசிய அளவிலான சங்கத்தின் அழைப்பின் பேரில் இந்த வேலைநிறுத்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இலங்கை அனுராதபுரம் மாவட்டம் அருகே காட்டு யானைகளால் பெரிதும் பாதிக்கப்படுவதாக கூறி விவசாயிகள் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். யானைகளால் நெல், தென்னை,
சிறுதானிய பயிர்கள் உள்ளிட்டவை அழிக்கப்படுவதால் கடும் இழப்பை சந்தித்து வருவதாக கூறி இந்த போராட்டம் நடத்தப்பட்டது. யானைகளால் ஏற்படும் பாதிப்புகளுக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்றும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. 5 போட்டிகள் கொண்ட தொடரில் ஒரு போட்டிக்கும் மற்றொரு போட்டிக்கும் நடுவே சரிசமமான கால இடைவெளி அவசியம் என இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணி கேப்டன்கள் வலியுறுத்தியுள்ளனர். இந்தியா இங்கிலாந்து இடையான நடப்பு டெஸ்ட் தொடரில் சமச்சீரற்ற கால இடைவெளி இருந்ததாக கில் மற்றும் ஸ்டோக்ஸ் தெரிவித்துள்ளனர். முதல் மற்றும் 3வது டெஸ்ட் போட்டிகள் முடிவுற்றதும் ஒரு வார கால இடைவெளி இருந்த நிலையில் 2வது மற்றும் 3வது டெஸ்ட் போட்டிகள் 4வது மற்றும் 5வது டெஸ்ட் போட்டிகள் இடையே 3 நாட்கள் மட்டுமே இடைவெளி இருந்தது. இதை சுட்டிக்காட்டிய பென் ஸ்டோக்ஸ் இது வீரர்கள் உடல் ரீதியாக மீண்டெழுவதில் சிக்கலை உருவாக்கும் என தெரிவித்துள்ளார். இதே கருத்தை கூறியுள்ள சுமன் கில் விளையாடிய அனைத்து போட்டிகளுமே இறுதி நாள் வரை சென்றதை குறிப்பிட்டு வீரர்களுக்கு போதுமான ஓய்வு கிட்டாது எனவும் தெரிவித்துள்ளார். போட்டிகளிடையே சராசரியாக 5 நாட்கள் இடைவெளி இருப்பது இரு அணிகளுக்கும் நலம் பயக்கும் என ஸ்டோக்ஸ் மற்றும் கில் தெரிவித்துள்ளனர். ஆஸ்திரேலியாவில் தயாரிக்கப்பட்ட முதல் சுற்றுப்பாதை ராக்கெட் ஏவப்பட்ட 14 வினாடிகளில் விபத்துக்குள்ளானது. எரிஸ் என்று பெயரிடப்பட்ட இந்த ராக்கெட்டை கில்மோர் ஸ்பேஸ் டெக்னாலஜிஸ் நிறுவனம் வடிவமைத்து உருவாக்கியது. சிறிய செயற்கைக்கோள்களை சுற்றுப்பாதைக்கு எடுத்துச் செல்லும் நோக்கில் குயின்ஸ்லாந்தின் போவன் நகருக்கு அருகில் உள்ள விண்வெளி மையத்திலிருந்து இந்த ராக்கெட் ஏவப்பட்டது. ஏவுதளத்தை தாண்டிய சில வினாடிகளிலேயே ராக்கெட் கீழே விழுந்தது. இது ஆஸ்திரேலியாவில் கடந்த 50 ஆண்டுகளில் நடந்த முதல் சுற்றுப்பாதை ஏவுதல் முயற்சியாகும். சிங்கப்பூரில் பள்ளத்தில் காருடன் விழுந்த பெண்ணை மீட்ட தமிழ் ஊழியர்களுக்கு நிதி குவிந்து வருகிறது. தஞ்சோங் கத்தோங்கில் திடீரென பள்ளத்தில் விழுந்த பெண்ணை மீட்கும் பணியில் ஈடுபட்ட தமிழ் ஊழியர்களுக்காக தனியார் தொண்டு நிறுவனம் நிதி திரட்டி வருகிறது. நிர்ணயிக்கப்பட்ட 70,000 சிங்கப்பூர் டாலர்கள் என்ற இலக்கை தாண்டி 72,241 சிங்கப்பூர் டாலர்கள் இதுவரை நிதியாக திரட்டப்பட்டுள்ளது. இது இந்திய மதிப்பில் சுமார் 49 லட்சம் ரூபாயாகும். இந்த நிதி வீரதீர செயலில் ஈடுபட்ட ஊழியர்களுக்கு சமமாக பிரித்து வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்திற்கு ஆகஸ்ட் மாதத்துக்கான 45.95 டிஎம்சி நீரை கர்நாடகா விடுவிக்க வேண்டும் என காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. டெல்லியில் எஸ்கே ஹல்தார் தலைமையில் காவிரி மேலாண்மை ஆணையத்தின் 42வது கூட்டம் நடைபெற்றது. இதில் தமிழக நீர்வளத்துறை செயலர் ஜெயகாந்தன் காணொலி காட்சி மூலம் கலந்து கொண்டார். கர்நாடக அணைகளுக்கான நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதால் தமிழகத்திற்கு ஆகஸ்ட் மாதத்துக்கான 45.95 டிஎம்சி நீரை கர்நாடகா விடுவிக்க வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டது. கர்நாடகாவில் கடந்த 5 மாதங்களில் 32.68 லட்சம் லிட்டர் பயன்படுத்தப்பட்ட சமையல் எண்ணெயை மாநில அரசு சேகரித்துள்ளது. இந்த எண்ணெய் பயோடீசல் தயாரிக்க பயன்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயன்படுத்தப்பட்ட சமையல் எண்ணெயை மீண்டும் உணவுப் பொருட்களில் பயன்படுத்துவதை தடுக்க மாநில மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தீவிர நடவடிக்கை எடுத்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக அனைத்து ஹோட்டல்களும் 6 மாதங்களுக்கு ஒருமுறை எண்ணெயை பரிசோதிக்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. மனித குடலில் 6வது உணர்வு இருப்பதற்கான ஆதாரங்களை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர். இந்த புதிய உணர்வு பசியை கட்டுப்படுத்துவதில் முக்கிய பங்காற்றக்கூடும் என நம்பப்படுகிறது. குடலில் உள்ள சில சிறப்பு செல்கள் நாம் உண்ணும் உணவில் உள்ள சர்க்கரை மற்றும் கொழுப்பின் அளவை உணரும் திறன் கொண்டவை என கண்டறிந்துள்ளனர். இந்த செல்கள் மூளைக்கு சிக்னல்களை அனுப்பி பசியின் உணர்வை தூண்டவோ அல்லது குறைக்கவோ செய்யலாம். இந்த கண்டுபிடிப்பு உடல் பருமன் மற்றும் நீரிழிவு போன்ற பிரச்சனைகளுக்கு புதிய சிகிச்சை முறைகளை உருவாக்க உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் நிகர லாபம் சுமார் 30% அதிகரித்ததாக நிதிநிலை அறிக்கை வெளியிட்டதை அடுத்து L&T நிறுவன பங்குகள் 5% மேல் உயர்ந்தன. ஏப்ரல் முதல் ஜூன் காலாண்டில் இந்நிறுவனம் 3,617 கோடி ரூபாய் நிகர லாபம் ஈட்டியுள்ளதாக தெரிவித்துள்ளது. முதல் காலாண்டில் வெளிநாட்டு ஆர்டர்கள் அதிகரித்ததே காரணம் என அந்நிறுவனம் கூறியுள்ளது. முதல் காலாண்டில் வருவாயும் 63,678 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதால் L&T தெரிவித்துள்ளது.
விருதுநகர் மாவட்டத்தில் மகளுடன் நீட் தேர்வுக்கு தயாரான தாய்க்கு MBBS படிக்க வாய்ப்பு கிடைத்துள்ளது. 49 வயதில் மருத்துவம் படிக்கவிருக்கும் அமுதவல்லியுடன் நமது செய்தியாளர் சுரேஷ்குமார் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். நீட் தேர்வில் பாஸ் பண்ணியிருக்கீங்க, MBBS இடம் கிடச்சிருக்கு, எப்படி பார்க்க? இது என்னோட பொண்ணோட இன்ஸ்பிரேஷன் தான் ஃபுல்லாக. என் பொண்ணு வந்து என் நீட்டுக்காக படிச்சுட்டு இருந்தாங்க. அவங்களோட மெட்டீரியல்ஸ் வச்சு தான் நான் படித்தேன். என்னோடய ப்ரிப்பரேஷன் வந்து ஒரு 6 months தான் இருக்கும். அவங்களோட கைடன்ஸில் தான், அவங்களோட சப்போர்ட்டிவில் நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன். இன்றைக்கி விருதுநகர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடச்சிருக்கு. இதில் எனக்கு முழு சப்போர்ட், எல்லா விதத்துலேயும் ஃபுல் சப்போர்ட் என் பொண்ணு, என் டாட்டர் தான். 1994லேயே எனக்கு MBBS கவுன்சிலிங் நான் அப்போ என்ட்ரன்ஸ் தான். அப்போ நான் ஜாயின் பண்ணேன். அப்போ நான் கவுன்சிலிங் கலந்துக்கிட்டேன். எனக்கு ஃபிசியோதெரபிஸ்ட் தான் கிடச்சிது, மெரிட் ஸ்டூடெண்ட். அப்போ நான் ஃபிசியோதெரபிஸ்ட் மாதிரி தான் படித்தேன். இப்போ என் பொண்ணு படிக்கும்போது எனக்கு அந்த ஆசை நிராசையாகவே இருந்துகிட்டு இருந்தது. MBBS படிக்கணும்னு ஆசை அப்போவே இருந்தது. ஸோ என் பொண்ணு படித்த உடனே சரி நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணி பார்ப்போமே, அதில் கிளியர் பண்ணால் கொஞ்சம் நம்மளுக்கு இந்த வாய்ப்புகளை நம்ம ஆசையை நிறைவேற்றிக்கலாமேன்னு ஒரு ஐடியா இருந்தது. ஸோ இந்த சான்ஸ். நீட்டில் எத்தனை மார்க் மேடம் வாங்கினீங்க? ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் தான் நீங்கள் எழுதுனீங்களா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் தான் 147 மார்க் வாங்கினேன். PWD கேட்டகரியில் கிடச்சிருக்கு. அதில் வந்து எனக்கு ஒரு நீட்டுக்கு வந்து ஒரு பெரிய கஷ்டமான ஒரு எக்ஸாம் எனக்கு தெரியலை, ஈஸியாக தான் இருந்தது. உங்களுக்கும் வந்து MBBS தான் விருப்பமாக இருக்குது, உங்கள் அம்மாவுக்கும் கூட MBBS தான் விருப்பமாக இருக்குது. ஃபேமிலியிலே வந்து MBBSக்கு 2 பேரும் போட்டி போட்டு படிச்சிங்களா? எப்படி இருந்துச்சு? போட்டி போட்டு படிக்கல சார். நான் எப்பயுமே படிக்கும்போது யார்ட்டையா சொல்லிட்டு படிப்பேன். இப்போ அம்மா சப்போர்ட்டாக இருந்தாங்க. ஸோ நான் அம்மாட்ட சொல்லிட்டு படிக்கும்போது அம்மா ப்ரிப்பேர் ஆகிக்கிட்டாங்க. நீட் எனக்கே டஃப்பாக இருந்தது இந்த டைம் எழுதும்போது. ஐ வாஸ் ஸ்டக் இன் ஃபிசிக்ஸ் கொஸ்டின்ஸ் ஆல்சோ. ஆனால் மார்க்ஸ் முடிஞ்ச அளவுக்கு ஸ்கோர் பண்ணினேன். ஏன்னா நான் 6 months தான் ப்ரிப்பேர் பண்ணேன். முடிஞ்ச அளவுக்கு என்னோட எஃபெக்ட் கொடுத்தேன், அதுக்கான மார்க்ஸ் எடுத்தேன். நீட் இல்லாட்டி கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். பிகாஸ் நான் ஸ்டேட் போர்டில் நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தேன். நான் அதுக்கான வேல்யூ இங்கிட்ட இல்லாமல் போகிறனால கொஞ்சம் ஃபீலிங்காக தான் இருந்தது. பல்சுவை செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். கூகுளின் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மாணவர்களின் கற்றல் அனுபவத்தை மேம்படுத்த ஒரு புதிய அம்சத்தை அறிமுகம் செய்துள்ளது. PDF ஆவணங்களில் இருந்து லைவ் வீடியோ விளக்கங்களை உருவாக்கும் திறன் கொண்ட இந்த புதிய தொழில்நுட்பம் மாணவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த AI அம்சங்கள் மூலம் ஆசிரியர்களின் பாடத்திட்டங்களை உருவாக்கவும் மாணவர்களின் தனிப்பட்ட தேவைகளுக்கு ஏற்ப உள்ளடக்கத்தை மாற்றி அமைக்கவும் முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. WCL கிரிக்கெட் தொடரின் அரையிறுதியில் பாகிஸ்தானுக்கு எதிராக விளையாட இந்திய அணி மறுத்துவிட்டதால் அப்போட்டி ரத்து செய்யப்பட்டது. இந்திய வீரர்கள் மற்றும் முக்கிய ஸ்பான்சரான ஈஸி மை ட்ரிப் நிறுவனத்தின் கடும் எதிர்ப்புகளை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து தொடரின் இறுதிப் போட்டிக்கு பாகிஸ்தான் அணி முன்னேறியுள்ளது. பஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தான் உடனான எந்தவிதமான இருதரப்பு உறவுகளையும் வைத்துக் கொள்ளக்கூடாது என்ற இந்தியாவின் நிலைப்பாட்டை இந்த முடிவு மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது. ரஷ்ய கடல் பகுதியில் ஏற்பட்ட 8.8 ரிக்டர் அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து தென் அமெரிக்க நாடுகளில் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. பிரெஞ்சு பாலினேசியா முதல் சிலி வரை இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. இதையடுத்து சிலி அரசு தனது அனைத்து கடலோர பகுதிகளுக்கும், ஈஸ்டர் தீவு மற்றும் சிலி அண்டார்டிகா உள்ளிட்ட பகுதிகளுக்கும் ரெட் அலர்ட் விடுத்தது. தொடர்ந்து கடலோர பகுதிகளிலிருந்து மக்கள் வெளியேற்றப்பட்டனர். கல்வி நிலையங்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டு மருத்துவ மையங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டன. ரஷ்யாவின் கம்சட்கா தீபகற்பத்தில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தினை அடுத்து அப்பிராந்தியத்தில் உள்ள க்ளூச்சேவ்ஸ்கி எரிமலை வெடித்து சிதறத் தொடங்கியுள்ளது. கம்சட்கா பிராந்திய தலைநகரிலிருந்து 450 கிலோமீட்டர் தொலைவில் க்ளூச்சேவ்ஸ்கோய் அமைந்துள்ளது. புதனன்று ஏற்பட்ட நிலநடுக்கமானது ரிக்டர் அளவுகோலில் 8.8 பதிவானது. இதனால் பல இடங்களில் கட்டடங்கள் சேதமடைந்ததோடு பலர் காயமடைந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. நிலநடுக்கத்தை அடுத்து விடுக்கப்பட்ட சுனாமி எச்சரிக்கை பல மணி நேரத்திற்கு பிறகு திரும்பப் பெறப்பட்டது.